அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லா பையிங்கில் தான் இருந்தது. எல்லா செக்டர்லையும் எல்லா இண்டிசஸ்லையும் பையிங்கில் தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக இன்னைக்கு பாசிட்டிவாக மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு 2 நாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,100 திருப்பி வந்து டச் ஆச்சு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 76,500 தாண்டிச்சு, எபோவ் ஆச்சு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, அவுட் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% அப்பில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 632 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 206 பாயிண்ட்டும் அப்பில் முடிஞ்சது இன்னைக்கு க்ளோசிங்கில். நிஃப்டி பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 299 பாயிண்ட்டும், மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1189 பாயிண்ட் அப்பில் முடிஞ்சது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸும் 2 பேரும் மேஜர் கெய்னராக இருந்தாங்க. டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் நல்ல அப்பில் இருந்தது, ஆல்மோஸ்ட் 5 to 7% கிட்ட. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது 5 to 7% வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மாருதியினுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் வித் எஸ்டிமேஷனோட இருந்தது. பட் மைனர் கட்டோட இது முடிஞ்சது க்ளோஸ் ஆகும்போது. கேபிஐடி டெக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் இறங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து 10% அப்பில் முடிஞ்சது இன்னைக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ல வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருந்தது. ஏன்னா நேற்று நாஸ்டாக்ல ஒரு அப் மூவ் இருந்ததால விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து டாப் கெய்னராக இருந்தாங்க. இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் ஹெல்த்தி கெய்னராக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம் வந்து ஒரு 3% அப்பில் முடிஞ்சது. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% அப்பில் முடிஞ்சு கொஞ்சம் நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும், ஒரு 3% அப்பில் முடிஞ்சுது. அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் 4% கீழே இறக்கிட்டாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அண்ட் போஷ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 7%லேருந்து 5% இதுக்கு வந்து கீழே இறங்கிடுச்சு. சிஜி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டர் பேக்லாக்லையும் இன்ஃப்ளோ நியூ ஆர்டர்ஸாலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அப்பு 9% அப்பில் முடிஞ்சது. தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செட் ஆஃப் ரிசல்ட் கொடுத்ததால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 17% ஹையரில் முடிஞ்சது. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கீழே இறங்கிக்கிட்டே இருந்தது. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்பு 6% அப்பு ஆஃப்டர் Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 6% அப்பில் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு Q3 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் Q3 ரிசல்ட்டை பார்க்கலாம். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 35.7% அப்பில் பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3.26, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வந்து இது 3.48லேருந்து 3.26 ஆயிருக்கு. ஸோ -22 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ எப்பயுமே என்பிஏ வந்து கம்மியாச்சுன்னா நல்லது தான். பேசிஸ் பாயிண்ட்ஸ் கீழே கம்மியாச்சுன்னா நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா 0.21ல இருந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் முதல்ல இருந்தது வந்து 0.27. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டிலுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கிராஸ் என்பிஏவிலும் நெட் என்பிஏவிலும். அசெட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றாங்க. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.26%, அதாவது 22 பேசிஸ் பாயிண்ட் கீழே தான். ஸோ கிரெடிட் மானிட்டரிங்கும் நல்ல ஸ்ட்ராங் ரெக்கவரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெட் என்பிஏவும் இது இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது காமிக்குது, நெட் என்பிஏ ரெடியூஸ் ஆனதாலையும். ஆப்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் க்ரோத்தும் கான்ட்ரிபியூஷன் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க காஸ்ட் கண்ட்ரோல், ஃபோக்கஸ் ஆன் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் என்ஹான்ஸ்மெண்ட்டால இந்தியன் பேங்க்கும் ஓரளவு இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க்ஸோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு அவங்களும் கொஞ்சம் இணைச்சு வெளியில் வராங்க. ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, பிளாக் பஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் ப்ராஃபிட்டு, க்ரோத் அண்ட் இம்ப்ரூவிங் அசட் குவாலிட்டி. பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்கணும், அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்தால் தான் பேங்க்ஸ் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்பிஏலையும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன், பேட் லோன்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டன்ட் க்ரோத், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறதால இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இட்ஸ் பொசிஷனை. அதே மாதிரி கண்டினியூஸ் க்ரோத்தும் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கிறதால இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக் 10 டேஸாக இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. இவங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவு பாசிட்டிவாக முடிஞ்சது. இவங்களுடைய ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 27.76% வந்து
இயர்ல க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 40%, 40.16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். எபிட்டாவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 39.91% எபிட்டா. எபிட்டா மார்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுலேயும் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம்னா க்ரோத் இன் மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீசிங், அதாவது ஹையர் எஸ்யூமும் எஸ்ஐபி டிரான்சாக்ஷன் வந்து ரெவன்யூ எக்ஸ்பான்ஷனுக்கு உங்களுக்கு இதாயிருக்குன்னு சொல்றாங்க. ஐஎஸ்விக்கு டிஐஎஸ் வாங்கிட்டே இருக்காங்க. அந்த டிஐஎஸ் ஃபண்டு எல்லாமே வந்து எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா தான் மார்க்கெட்டுக்கு உள்ளுக்குள்ள போகுது. அதே மாதிரி இவங்களுடைய டிஜிட்டல் அடாப்ஷன், இன்க்ரீசிங் டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட், இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் சர்வீஸ் டெலிவரி. ஸோ டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்டாலையும் உங்களுடைய காஸ்ட் எஃபிஷியன்சியும் சர்வீஸ் டெலிவரி வந்து கஸ்டமருக்கு நல்ல டெலிவரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபிஷியன்சி கெயின்ஸ், அதாவது எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆப்ரேஷன் டிசிப்ளினை காமிக்குது. ரைசிங் எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து என்னன்னா பேஸ்டு அவங்களுடைய ஸ்ட்ராங் ஆப்ரேஷன் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, டிசிப்ளினா ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்ட்டு. இவங்க வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 17.50 பர் ஷேருக்கு, கமிட்டட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் டேக் ஆனா ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் க்ரோத். கேம்ஸ் வந்து கண்டினியூ டு டெலிவர் ரோபஸ்ட் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எக்ஸ்பான்ஷன். காஸ்ட் எஃபிஷியன்சி வின்ஸ், மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் டெமான்ஸ்ட்ரேட் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நடுவில் நல்ல பீக்ல இருந்து சரன்னு கீழே இறங்குச்சு. இப்போ மறுபடியும் இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னையிலேருந்து இது ஃபர்தரா ஏறுமா அப் ஆகுமா என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு ஏறி இருக்கு, ஃபர்தர் கண்டினியூ ஆகுமா அந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் பேசிஸ்ல 15.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13.74% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இயர் பேசிஸ்ல 16.21 ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஆப்ரேஷனல் ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஸ்யூ சேல்ஸ் கண்டினியூ டு டிரைவ் மார்க்கெட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிஃபிகேஷன் ஹைபிரிட் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிமைன் கீ ஃபோக்கஸ். இவியும் வந்து ஹைபிரிட் வெஹிக்கிள் தான் வந்து ஃபோக்கஸ் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ க்ரோத்து, 15.63% ரெவன்யூ க்ரோத்து, சஸ்டைன் டிமாண்ட் அண்ட் ப்ராடக்ட் மிஸ். இவங்கள்ட்ட வந்து மாருதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லீடர்ஸ் இன் 4-வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் லீடர்ஸ். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸும் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி டிக்ளைன் குவார்டர் பேஸ் இண்டிகேட்டிங் த நீட் ஃபார் பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்ட்டு. அவுட்லுக் என்ன சொல்கிறேன்னா ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஹைப்ரிட் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனு, அது இல்லாமல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது வந்து டு சஸ்டைன் த மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு பெரிய ரிசல்ட்டும் சொல்ல முடியாது, ஒரு போரான ரிசல்ட்டும் சொல்ல முடியாது. பட் இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் மாருதியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அடுத்தது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் ரெவன்யூ ஆப்ரேஷன் வந்து 2.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.7 கொஞ்சம் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இகேன் இயர் பேசிஸில் -21.96% இருந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெவன்யூ, நல்ல ரோபஸ்ட் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்ட் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, புக்கிங் அவங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்ட், டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால தான் வந்து பட் என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ரிமைனிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க, ட்ரிவன் பை இவி க்ரோத், நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹையர் இன்புட் காஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் இன்புட் காஸ்ட்டு ப்ளஸ் ஃபாரெக்ஸ் வாலட்டிலிட்டியால் அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷர் பர்சிஸ்ட் இப்போ அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயர் பேசிஸ் பேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சிக்னல்ஸ் ரைசிங் காஸ்ட் அண்ட் காம்படிட்டிவ் ப்ரெஷர், காம்படிஷன் ப்ரெஷரும் இருக்குது மார்க்கெட்டில் பார்த்து. ஏன்னா டாட்டாவில் என்ட்ரி செக்மெண்ட்டில் இவிஸ் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவிஸ் வந்து எல்லா 4-வீலர் கம்பெனிஸும் இவிஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மாருதியும் வந்து குயிக்லி வந்து அவங்களும் இவியில் வெஹிக்கிளை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இவி, காஸ்ட் கட்டிங் இனிஷியேட்டிவ்ஸு அண்ட் டிமாண்ட் ஃபார் ஜேஎல்ஆருக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்து குரூஷியல் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு வந்து சஸ்டெயின் டிமாண்ட் ஜேஎல்ஆரில் இருந்ததுன்னா குரூஷியல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத்து, அதுதான் மெயினாக அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனது அதாவது ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் ஆன பிறகு இன்னைக்கு
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 176 ருபீஸுக்கு வந்து ஃபைனலாக க்ளோசிங் ஆச்சு. ப்ரைஸ் டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 ருபீஸாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2.2% வந்து டவுன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2.25% வரைக்கும் டவுன் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஒரு 2.2 176ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீமர்ஜர் ஆனதுக்கப்புறம் இவங்க அந்த நிஃப்டி 50ல அது பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது நடக்கும். இண்டெக்ஸ் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஐடிசி வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ ஐடிசி ஹோட்டலை டீமர்ஜ் பண்ணும்போது ஐடிசி ஐடிசி வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் ஐடிசி ஹோட்டல் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இண்டெக்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து என்னன்னு பண்ணுவோம், என்ன ஆகும்னா அப்போ அந்த இண்டெக்ஸஸ்ல உள்ள இந்த ஸ்டாக்ஸை வந்து அவங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸை வந்து வச்சிருக்கிறவங்க இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸை ஸ்டாக்கை ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அவங்க விற்று தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி அண்ட் பிஎஸ்சி சென்செக்ல அந்த இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஐடிசி ஹோட்டல்ஸை மார்க்கெட்டில் விற்பாங்க. ஸோ அது எப்பயுமே நடக்கும். அந்த மாதிரி தான் ஈவன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ டீமர்ஜர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது டீமர்ஜர் ஆகி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் வந்து இந்த இண்டெக்ஸில் உள்ளவங்க எல்லாரும் அந்த ஷேர்ஸ் விற்கும் போது மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்க தான் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா என்னன்றத மார்க்கெட் நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வெளியில் வருதோ அப்படின்னு அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்டிசிபேட்டட் அவுட்ஃப்ளோ என்ன சொல்கிறாங்க ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா could face outflow almost ranging from 190 மில்லியன்லேருந்து 200 மில்லியன் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன எதனால தான் அதான் சொல்றேன் இண்டிசஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் இந்த குவான்டிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து அமௌண்ட் வந்து அவுட்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டீமரேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஐடிசி ஸ்டாக்கினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு டிக்ரீஸ் வந்து ஒரு 5% தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்டர் செப்பரேஷன் ஆஃப் ஹோட்டல் பிஸ்னஸ். பட் ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேர் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இதனுடைய வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 366.2 பில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டா 4.23 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்ஸ் 140 ப்ராப்பர்ட்டிஸ் அக்ராஸ் இந்தியா, நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா. த கம்பெனி ஆப்டிமிஸ்டிக் அபவுட் கேபிட்டலைசிங் ஆன் த க்ரோயிங் டிமாண்ட் இன் த லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். ஸோ இவங்களது ஹோட்டல்ஸ் எல்லாமே ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லக்ஸரி ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து இந்த ஸ்டாக்கு இண்டெக்ஸேஷன்லேருந்து வந்து வெளியேறதுனால யாருக்கெல்லாம் கிடைச்சதோ இந்த இண்டெக்ஸில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இவங்கெல்லாம் ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஐடிசி ஹோட்டல் ஷேரை அவங்க மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆச்சு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 3.7%, டாடா மோட்டர்ஸ் 3.7%, எஸ்பிஐ லைஃப் 3.3%, ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.1%. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி 1.4%. Q3 ரிசல்ட் வந்து அந்த அளவு ஓரளவு மார்க்கெட் எஸ்டிமேட்டா மீட் பண்ணாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு 1.4%, பிரிட்டானியா 0.6%, ஏஷியன் பெயிண்ட் 0.8%, பாரதி ஏர்டெல் 0.8%, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5%. மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் 50 பொறுத்த வரைக்கும் கேபிஐ டெக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9.3%, சிஜி பவர் 7.5%, பர்சிஸ்டன்ட் 6.7%, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் 5.6%, சுஸ்லான் பார்த்தீங்கன்னா 5%. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோவர் டச் ஆகி அதுக்கு கீழே லேசாக இறங்கிட்டு இருக்கு. டிக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.3%, பாரத் ஃபோர்ஜ் 1.2%, சுந்தரம் ஃபைனான்ஸ் 0.2% அண்ட் இண்டஸ் டவர்ஸ் 1.9%. ஓவரால் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.32%, நிஃப்டி மிட் கேப் 100 இன்னைக்கு எல்லாம் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால தான் ஓவரால் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவாக எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்தது இன்னைக்கு. ஸோ செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எஃப்எம்சிஜி மட்டும் தான் 0.5% நெகட்டிவ், மற்றபடி எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸும் பாசிட்டிவ்லாம் இருந்தது. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் 2 டேஸ் இஸ் கிரிட்டிக்கல். பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேர்ஸ்டே ஜெராம் போல்டு வந்து என்ன மாதிரியான ஃபெட் ரிசர்வ்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் என்ன மாதிரி கமெண்ட் ஃபியூச்சருக்கான என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி பட்ஜெட் ரிலீஸ் ஆகுது. பட்ஜெட் ரிலீஸ் ஆகும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து பட்ஜெட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டில் என்ன மாதிரியான
கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்க போகுதுன்றதை பொறுத்து தான் இந்த மார்க்கெட்டு ஃபர்தராக எப்படி ஆகுன்றது தெரியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.